தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். விஜய் ஒரு கோலை, விஜய் ஒரு ஓடுகாலி பையன். 41 பேரை துடிக்க போட்டுட்டு 20 நிமிஷத்தில் இங்கே கரூர்லேருந்து சென்னைக்கு பனையூருக்கு பறந்தவன் தான் விஜய். நான் சொல்லலை, தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த 3வது பெரிய கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்போக்ஸ் பர்சன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேற்று வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளியே தெருக்கூட்டம் ஒன்று போடும்போது பேசியிருக்காரு. லைக் எந்த அளவுக்கு இவங்க இறங்கி போய் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, உண்மையிலே அவங்க மேலே எனக்கு இந்த அளவுக்கு ஏன் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்லாம் தோணலை. ஒரு நியாயம், ஒரு எத்திக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஏன்கிறது சில கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு திராணி இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். திராணி இருந்துன்னு வைங்களேன், நான் கேட்குற கேள்விக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் 3 துறைகள் இருக்குது. ஒன்று இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை, காவல்துறை. அதுக்கு அடுத்தது தான் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இது எல்லாமே வருது. அவர் தான் கம்ப்ளீட் மினிஸ்ட்ரியே பார்க்குறாரு. சட்ட ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 2009 இருக்குது. திமுக 75 ஆண்டுகால கட்சி. அதிமுக தமிழ்நாட்டை அதிக வருஷம் ஆண்ட கட்சி. காங்கிரஸ் தேசிய கட்சி. பிஜேபி நம்ம காங்கிரஸ் நம்ம விடுதலை வாங்கி தந்த கட்சி. பிஜேபி, இந்த எல்லா கட்சிகளுமே ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ், வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். அதை தாண்டி வந்து கட்டமைப்பு உள்ள கட்சிகள். ஸோ அப்போ டிவிக்கு இவங்க எல்லோரும் கூட கம்பேர் பண்ணும்போது டிவிக்கு அந்தளவு எஸ்டாப்ளிஷ்டு இல்லாத கட்சி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சி, கட்டமைப்பு இல்லாத கட்சி. ஆப்வியஸாக அதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனாக பேசலாம் இந்த இடத்துல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து டிவிக்கு கட்டமைப்பு கிடையாது. ஸோ இந்த கட்டமைப்பு இல்லாத கட்சி கரூரில் ஒரு மாநாடை போடுறாங்க சார். ஸோ அப்போ அந்த மாநாடு இல்லை ஒரு ரோட் ஷோ போடுறாங்க. இந்த ரோட் ஷோவுக்கு உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் வந்து ஃபேஸ் வேல்யூ அவருக்கு இருக்குது. ஸோ அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு உண்மையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்க சார். ஸோ இந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் வந்து இது வந்து ஒரு சஃபிஷியண்டான பிளேஸாக இருக்காது. இது ஒரு குவாலிஃபைடான பிளேஸாக இருக்காது. இத்தனாயிரம் மக்கள் ஒன்று கூடும்போது அவரோட வண்டி அவ்வளோ பெரிய வண்டி இருக்குது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் மாதிரி சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். எரும மாட்டு வண்டியில் அவர் வராரு. அந்த எரும மாட்டு வண்டி வரும்போது இத்தனாயிரம் மக்கள் வரும்போது அந்த வண்டி உள்ளே வரும்போது இந்த நெருக்கத்தில் மக்கள் மூச்சு திணற ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் எல்லாரும் பல கூட்டங்களில் தொடர்ந்து நடக்கிறது என்னென்னா, காலையிலே மக்கள் கூட்டத்தில் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களை கூட்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் இவங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி அந்தளவு இல்லை. சின்ன பாட்டில் அங்கங்கே வச்சுருக்காங்க, அது போதிய அளவில் இல்லை. ஸோ ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இல்லாததை உணர வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறை. இவங்க கூட்டுறதுக்கு முன்னாடியே, பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உளவுத்துறை இதை இன்டெலிஜென்ஸ் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல எங்கே இருக்காங்கன்னா, காவல்துறை கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணணும்? கொடுத்த பெர்மிஷனை கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கணும். காரணம் என்னென்னா, கரெக்டு தான், நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மாநாட்டிலையும் லைக் விஜய் அவருடைய டிவிக்கு கட்சிக்கு அந்தளவுக்கு கட்டமைப்பு இல்லை. அவங்களுக்கு தண்ணி வசதி கொடுக்கல. ஸோ கரூரில் இங்கே மாநாடு போடுறாங்கன்னா வேறு எங்கேயாவது அவங்க ஃபெசிலிட்டி பண்ணி நீங்கள் பண்ணட்டும்ப்பா. ஸோ அது மாதிரி நம்ம ரிக்வஸ்ட்டை கொடுத்துடலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது கூட்டத்தை கூட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை பண்ணால் தான் நாங்கள் வந்து பெர்மிஷன் கொடுப்போம். இல்லைனா இந்த இடத்துல ஒன் ஆஃப் த பிளேஸாக நீங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதாவது டிவிக்கு சார்பாக 3 இடம் கொடுத்தாங்களா, அதில் இது ஒரு இடமா. ஸோ அதனால தான் காவல்துறை இதை அப்ரூவ் பண்ணாதான் இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த மோன மாதிரி அந்த ஜங்ஷனை கேட்டாங்க, கரூர் ஜங்ஷனை கேட்டாங்களா. ஸோ அது சூட்டபிளான பிளேஸ் இல்லை, இதுதான் சூட்டபிளான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு காவல்துறை கொடுத்தாங்களாம். உங்களோட சாய்ஸில் தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு 3 இடமே அன்குவாலிஃபைட் பிளேஸ், 3 இடமும் அன்குவாலிஃபைட். ஸோ 3 இடத்துக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். வேறு எதாவது நல்ல கிரவுண்டாக பார்த்துக்கோங்க, ஷெட்டை போட்டுக்கோங்க, மக்களுக்கு நல்ல வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் கூட்டத்தை கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையும் உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்து அதை கேன்சல் பண்ணி திருப்பி அங்கே போய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சத்தியமாக கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறேன். இதில் முதல் இடத்துல யார் இருக்கா? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது ஃபஸ்ட் இடத்துல வருதா இல்லையா? உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாதா? நாட்டோட பிரதமர் லைக் நரேந்திர மோடி அவர்கள் கரூருக்கு வரணும்னா கூட அவரோட எஸ்பிஜி இருக்குது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் லைக் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. அவரோட பர்சனல் எஸ்பிஜி செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த எஸ்பிஜி குரூப்பு என்ன பண்ணுவாங்க? இந்த இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வாங்குவாங்க. களத்தில் எந்த அளவுக்கு வந்து பிரதமர் வராருன்னா ஏதாச்சும் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ் நடக்க போகுதா,
நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டோக்காலை மெயின்டைன் பண்ணணுங்கிறது அவரோட எஸ்பிஜி குரூப்பை இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் கூட கான்டாக்டில் இருந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷனாக ரொம்ப என்ஷூர் பண்ணுவாங்க. அதை பாதுகாப்பாக ரொம்ப வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ பிரதமருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, என் நாட்டில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இங்கே வசிக்கிற ஆண்களுக்கும் கூட்டத்தில் வரும்போது அங்கே ஒரு அன்லாஃபுல் ஆக்டோ இல்லை ஏதாச்சும் தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கிற இல்லை ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கு இல்லை ஒரு சென்ஸ் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு? அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் தானே நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க, அவர் வராரு. இன்கேஸ் நீங்கள் அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணியிருந்தீங்க, மக்கள் கூட்டம் கூட்டிட்டாங்க சார், அங்கே காலையில் மக்கள் கூட்டியிருக்காங்க சார், அங்கே தண்ணி ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை சார், மக்கள் மத்தியானமே மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஸோ தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கள், அவர் வந்துட்டுருக்காரு, அவர் காலைல வரேன்னு சொன்னார், மதியம் வரேன்னு சொன்னார், நைட்டு வரேன்னு சொன்னார், காலிலேருந்து இந்த டைம் வரைக்கும் பெர்மிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எப்போனாலும் அவர் வரலாம், ஸோ நைட்டு வந்தார்னா இந்த கூட்டம் தாங்காது சார், அவர் வண்டி வரும்போது ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் கூட்டம் உள்ளே வந்துடும், ஸோ அவர் அந்த வழியாக வராரு சார், ஸோ வரும்போது கூட்டம் ஏறிடும் சார், ஸோ தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உளவுத்துறை காவல்துறைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணாங்கன்னா விஜயோட சாட்டை அவர்கள் சொல்கிற மாதிரியே அந்த எரும மாட்டு வண்டி திருப்பி போயிருக்கும். கரெக்டாக விஜயோட வண்டி திருப்பி போயிடுச்சுன்னா ஐயோ விஜய் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூடின மக்கள் டிஸ்மிஸ் ஆகுவாங்களா மாட்டாங்களா? திருப்பி போவாங்களா மாட்டாங்களா? காவல்துறை அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்களா மாட்டாங்களா? அதை செய்யாமல் விஜய் வண்டி வந்ததுக்கப்புறமா இங்கே அந்த மக்களை போட்டு இந்த பக்கம் தடியடி அடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்களா, வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் போகுது, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்தில் தடியடி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு காவல்துறையே கேள்வி கேட்க மாட்டாங்களா, நொட்ட மாட்டாங்களா? உளவுத்துறையே கேள்வி கேட்க மாட்டாங்களா, நொட்ட மாட்டாங்களா? அரசையும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, நொட்ட மாட்டாங்களா? இவங்க 3 பேரோட ஃபெயிலியரையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இலங்கையில் அங்கே இருக்கிற அரசாங்கம், இராணுவம், இங்கே இருக்கிற பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை காங்கிரஸ் கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி அவர்களை அனுப்பிவிட்றாரு. ஸோ காங்கிரஸையும் திட்டுறாங்க. அதை வேடிக்கை பார்த்த இலங்கையில் கொத்தா தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது இங்கே வேடிக்கை பார்த்த மெரினா பீச்சில் 2 ஏர் கூலர் வசதியுடனும் இங்கே 2 துணைவியாரோடனும் அதை போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிவியில் மாநாட மயிலாட ஷோவை போட்டுட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணி வேடிக்கை பார்த்த கருணாநிதி அவர்களை திட்டுறோம். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அனுப்புன மிலிட்ரி இங்கேருந்து நான் சமாதானத்துக்காக அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி அங்கே மக்களை கொத்தா கொன்று குவிச்ச இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து கை கோர்த்து கொன்று குவிச்ச காங்கிரஸையும் திட்டுறோம், திமுக வேடிக்கை பார்த்த திமுகவும் திட்டுறோம், ராஜபக்சேயும் திட்டுறோம். யார்? நாம் தமிழர், நானும் உட்பட திட்டுறோம். எல்லாரையும் திட்டுறோம்ல, சம்மந்தப்பட்ட எல்லாரையும் திட்டுறோம்ல. அப்போ உளவுத்துறை எங்கே போச்சு? காவல்துறை எங்கே போச்சு? அரசாங்கம் எங்கே போச்சு? ஆனால் நைட்டோட நைட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த வயசுலையும் போய் பார்த்துருக்காரியா, அவருக்கு ராயல் சல்யூட் அப்படின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி என்னடா எத்திக்ஸ் இருக்குது, என்ன நியாயம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ராயல் சல்யூட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, நைட்டோட நைட் அவர் பார்த்துருக்காருன்னு. அந்த மனுஷன் அந்த கூட்டத்துக்கு பெர்மிஷனே கொடுக்கலன்னா 41 பேர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. விஜய் அவர்களுக்கு சரி தெரில, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கூட்டத்தை கூட்டி இவ்வளோ நாள் அனுபவம் இல்லை, விக்கிரவாண்டி மாநாடு பெரிய மாநாடாக போட்டாங்க, அதுக்கு அடுத்து ஒவ்வொரு மாநாடாக போட்டாங்க, அது அவங்களுக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் அதுக்கு 41 உயிர்களை பலியாட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தானே வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கொடுத்த பெர்மிஷன். நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்கள் அன்றைக்கி இந்த இடம் கரெக்டான ஒரு சூட்டபிளான பிளேஸ் இல்லைப்பா, யூ ஹேவ் டு சூஸ் அனதர் பிளேஸ், நீங்கள் இன்னொரு இடத்த சூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. ஸோ நாங்கள் அது சூட்டபிளாக இல்லையாங்கிறத நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம். தண்ணி ஃபெசிலிட்டி வை, டாய்லெட் ஃபெசிலிட்டி வை, எல்லாத்தையும் வை. உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, ஆதர்ஷனா கிட்ட ஃபண்ட் இருக்குது, விஜய் அவர்களுக்கு சம்பாதிச்ச ஃபண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, நீ வை. திமுக ஃபண்ட் இருக்குது, அவங்க சரக்கு முட்டாய் ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க, நீ அதெல்லாம் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் பேசிக் ஃபெசிலிட்டிஸே என்ஷூர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ நான் கேட்குறது என்னென்னா, நான் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இவங்க எல்லாரையும் தாண்டி தான் விஜய் அவர்களுக்கு அதில் பங்கு இருக்குது. இவங்க எல்லாரையும் தாண்டி காவல்துறை பெர்மிஷன் கொடுக்கலன்னா, உளவுத்துறை ஒழுங்காக ரிப்போர்ட்டை கொடுக்கலன்னா அது அதோடு முடிஞ்சிருக்கும். அரசு ஒழுங்காக செயல்பட்டுருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது தானே கடைசியில் இவர் வராரு. இவர் கடைசியில் தான் வண்டியில் வராரு, கூட்டம் இல்லைன்னா அவர் ஏன் வர போகிறாரு? ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கரூர் துயரத்தை பொறுத்த மட்டும் இதை வச்சு தானே நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க, இதை வச்சு தானே அரசியல் பண்ணிருக்கீங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் தப்பு யார் மேலே இருக்கோ அவங்கள ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீ கேள்வி கேளு. 7.5 வயசு பொம்பளை பிள்ளைய நாமக்கல்ல 7.5 வயசு பொம்பளை பிள்ளைய பேக்கரியாரோட வேலை பார்க்குற பொண்ணை அத்துமீறி இருக்கான். 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய திமுககாரன் கொடூரமாக கொன்றிருக்கான் அத்துமீறி. +2 படிக்கிற மாணவியை பிளாத்தி குளத்தில் அந்தளவுக்கு கொடூரமாக
செதைச்சு கொண்டிருக்கான் பாலியல் அத்துமீறல் பண்ணி. இந்தளவுக்கு இன்கேப்பபிளான ஒரு ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கேள்வி கேட்கணுமா? 45 நாள் தானே இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. கரெக்டாக வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே போய் வீடியோ பாருங்களேன். நம்ம வலையொலியில் சாட்டை அவர்களுடைய வலையொலியில் கம்ப்ளீட்டாக என்னென்னா, விஜய் என்டிஏ கூட்டணியில் துணை முதல்வராகும் விஜய், என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து விட்டார் விஜய், அவரோட காவி இதெல்லாம் போட்டு இவங்க எதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா? திமுக பண்ணக்கூடிய எல்லா முள்ள மாதிரித்தனத்தையும் மறைச்சிட்டு இந்த பக்கம் என்னென்னா விஜய் ஒரு ப்ரொபகண்டா மாதிரி கம்ப்ளீட்டாக தள்ளிட்டு இவங்களை ஏற்றி விட்டுறலாம், அங்கே தள்ளி விடுறது மூலமாக நம்ம இங்கே ஸ்கோர் பண்ணலாம், அப்படி பணத்தில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது இல்லைன்னா திராணி உள்ள நான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலை, எந்த கட்சின்னு சொல்லலை, தயவு செஞ்சு அவனுக்கு முட்டு கொடுக்குறவங்க, இந்த கருத்தியெல்லாம் முன் வைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பெரிய லெவலில் ஒன்றும் சொல்லலை, இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ரோட்டோக்கால் செயல்பட்டிருந்ததுன்னா இந்த 41 உயிர்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவை நம்மளோட வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல, நல்லதாக வாழ்ந்துருப்பாங்கல்ல, குழந்தை அதை கேள்வி கேட்குறது ஒரு வக்கில்லைன்னு வை, தயவு செஞ்சு பேசாத. விஜய் ஒரு கோலை, விஜய் ஒரு ஓடுகாலிப்பாய் எல்லாம் சொல்கிறேன் இல்லை, அந்த ப்ரோட்டோக்கால் அதே ப்ரோட்டோக்கால் தானே, அதே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தானே. சார் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் போயிருங்க, இங்கே இருக்கக்கூடாது, இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக தானே அனுப்பிச்சி விட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தேர்தல் வருங்கிறதே நான் எதிர்பார்க்கல. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு விலைக்கு போவாங்க அப்படிங்கிறதையும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட நரேட்டிவ்ஸை மண்டைக்குள்ளே போட்டுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களையும் அம்மாமார்களையும் அக்காமார்களையும் பாட்டிமார்களையும், ஏன்னா பாட்டிக்கு கூட இங்கே பாதுகாப்பு கிடையாது, கொஞ்சம் மனசில் ஏற்றிட்டு ஓட்டு போடுங்க. தம்பிமார்கள் அண்ணமார்களே, தயவு செஞ்சு முட்டு கொடுக்குற தம்பிமார்களே, கமெண்ட்ஸில் எனக்கு பதில் அளிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.